Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது ரொம்ப ஹெல்த்தியான டிஷ். பழங்காலத்து டிஷ்னு கூட சொல்லுவாங்க. அதுதான் உளுத்தங்கஞ்சி. இப்போ இருக்கவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் அது என்னென்னா கூட தெரியுமா தெரியாதான்னு எனக்கு சத்தியமாக தெரியாது. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு நான் லிஸ்ட் போடுறேன் வாங்க. 2 லிட்டர் ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. அதோட பனை வெல்லத்தை ஆட் பண்ணுங்கள். இந்த ஒரு கட்டி பனை வெல்லத்தை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். இந்த பனை வெல்லத்தை ஆட் பண்ணிவிட்டு அது கரையிற அளவுக்கு நான் அதை நல்லா பாயில் பண்ண போகிறேன். அது நல்லா கொதித்த உடனே நான் இன்னொரு பாத்திரத்தில் அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். நல்லா வடிகட்டி நான் இதை எடுத்துக்கிறேன். வடிகட்டி எதுக்காக நான் வடிகட்டி எடுக்கிறேன்னு நீங்களே பாருங்கள். பிகாஸ் இதில் நிறைய பாம் ரெசிடியூஸ்லாம் இருக்குது. இதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறதுக்கு தான் நம்ம நல்லா ஃபில்ட்ரு பண்ணிக்கிறோம். இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நான் வச்சிடுறேன். இந்த பக்கம் வாங்க. இந்த பக்கம் இது பேர் என்ன? உளுந்தங்கஞ்சி தானே. அதுக்கு உளுந்து இல்லாமல் எப்படி? இந்த உளுந்து நான் 1 கப் உளுந்து எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 அளவுக்கு, அதாவது ஒரு கை அளவுக்கு அரிசி மட்டும் நான் அதை எடுத்துக்கிறேன். இது ரெண்டத்தையும் எடுத்து தண்ணி ஊற்றி ஒரு 4 to 5 மணி நேரம் வரைக்கும் நான் ஊற வச்சதை அரைச்சும் வச்சுருக்கேன். இதை பார்த்துக்கோங்க, இதுதான் அரைச்சி வச்சது. ஸோ இதை இன்னொரு பவுலில் நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டேன். இப்போது அகல பாத்திரத்தில் நம்ம வடிகட்டின பாம் ஜாக்ரியோட தண்ணியை ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஹீட் ஆகட்டும். ஒரு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு ஹீட் பண்ணுங்கள். ஹீட் ஆகிட்டே இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உளுந்தை இதில் ஆட் பண்ணலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக நான் ஆட் பண்ண போகிறேன்னு. இப்படி தான் பேஸ்ட்டாக இது விழும். ஸோ நல்லா அரைக்கும் போது ஒரு கொஞ்சம் நல்ல பதத்தில் வச்சு அரைச்சிருங்க. இது நல்லா பேஸ்ட்டாக ஃபைனாக நான் அரைச்சி வச்சதை இப்போ ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிகிட்டு இருக்கும் போது நல்லா ஸ்டிரர் பண்ணிகிட்டே இருங்க. பிகாஸ் அது கீழே போய் பாத்திரத்தில் ஒட்டிக்கும். ஸோ அது ஒட்டிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம நல்லா மைல்டாக கொஞ்சம் ஸ்டிரர் பண்ணிக்கிட்டே இருப்போம். சரிங்களா? ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை குக் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அடியில் தீஞ்சிரும். அண்ட் நல்லா குக் பண்ணிகிட்டே இருங்க. அதாவது நல்லா கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ இதை பார்த்து பக்குவமாக இறக்குறது தான் ட்ரிக்கே. ஸோ இதை நல்லாத்தையும் கிண்டிகிட்டே இருக்கலாம். இந்த உளுத்தங்கஞ்சி காலையில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டோடு சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பிகாஸ் நமக்கு போன் ஸ்ட்ரென்த் கொடுக்கறதுனால அந்த காலையில் இருந்து நைட்டு வரைக்கும் ஃபுல் டே நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் புத்துணர்ச்சியாகவும் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ஒன் மோர் திங், பீரியட்ஸ் பெயின் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக அது விலகிடும். இதை குடிச்சிங்கன்னா உங்களோட போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ரென்த் ஆகும். அப்புறம் என்னங்க பெயின் நமக்கு வரும்? கண்டிப்பாக வராது. இதை நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் தயவு செஞ்சு சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஆல்மோஸ்ட் வாட்டர் கண்டென்ட் எல்லாமே உள்ளே இறங்கிடுச்சு. கொஞ்சம் நம்ம உளுந்தங்களி ஒரு களி பதத்துக்கு வந்துருச்சு. இந்த டைமில் நான் அரைச்சி வச்ச கோகோனட்டை ஆட் பண்ண போகிறேன். ஏன்னா இது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். அண்ட் மோர் ஓவர் இந்த இன்க்ரீடியண்ட்டுக்கு நான் ஏன் சர்க்கரை ஆட் பண்ணல கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும். எதனால் நான் சர்க்கரை ஆட் பண்ணலைன்னா, ஆல்ரெடி நான் பாம் ஜாக்ரி ஆட் பண்ணியிருக்கேன். அதுவே ரொம்ப நல்ல ஹெல்த்தியானது, நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதனால் நமக்கு இதில் சர்க்கரை ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போது என்னோட உளுந்தங்கஞ்சி ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் என்ஜாய். And my dear Makkas, please do not forget to subscribe my channel. Just like it, share it and comment it.